மாஸ் என்று மாதட்டி கொள்கிறது என்றால் இது எவ்வளவு கட்டு கேடுகட்ட ஜனநாயகம் என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது? இன்றைக்கு இந்த தொகுதியை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு இந்த தொகுதி, நான் ஒரு மீனவ குடும்பத்திலே பிறந்தவன். இன்றைக்கு இந்த தொகுதியிலே அதிகமாக பிரச்சனை மீனவர் பிரச்சனை. எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? 1974 இருந்து இன்று வரை மீனவர்கள் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? 5 ஆண்டுகளுக்கு மேலாக 5 முறை இவர்கள் தேர்தல் அறிக்கையில கொடுக்கிறார்கள். நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்டு தருவோம், நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்டு தருவோம் என்று சொல்லுகிறார்கள். சரி, நீங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்டு தருகிறீர்கள். சரி, யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கச்சத்தீவை தூக்கி தாழ மாட்டார்கள்? உன்னுடைய அப்பா கலைஞர் இருக்கின்ற பொழுது, இந்திரா காந்தி எடுத்துக் கொள்கின்ற பொழுது மயிலையா போயிருந்தீங்க. அன்னைக்கு மத்தியில் இந்திரா காந்தி அந்த நிலம் யாருக்கு சொந்தம்? என்னுடைய மீனவருக்கு சொந்தம்ரா. இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு சென்று அங்கே அந்த கச்சத்தீவில் போய் அங்கே இருக்கக்கூடிய படகுகளை வைத்துவிட்டு வலைகளை உலர்த்துவதற்கும் அங்கே மீனவர்கள் இழைப்பாதவர்களுக்கும் இருந்த என்னுடைய நிலத்தை, இந்த அடிக்கக்கூடிய இந்த அரண்மனைக்கு சொந்தமான நிலத்தை எவனிடத்திலும் கேட்காமல் எடுத்து கொடுத்து விட்டு இன்றைக்கு சொல்கிறார்கள், நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்டு தருவேன். எப்படி? உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் மானமும் ரோசமும் உள்ள தமிழர்கள் தானா? உண்மையிலேயே உப்பு காட்டை சுவாசித்து உப்பு போட்டு தின்றது உண்மைதானா? உண்மையிலேயே உண்மைதானான்னு கேட்கிறேன். எதுவுமே இல்லைங்க. 500 ரூபாய் கொடுத்தா ஈனு பல்ல கட்டிட்டு வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போய் உடனே நான் என்ன சொல்றது கேட்கிறேன். 5 வருடம் தொகுதியின் கூட எட்டி பார்க்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டு காலம் கழித்து எதனை நம்பி இந்த களத்தில் நிற்கிறார்கள்? கேட்கிறேன், எதனை நம்பி நிற்கிறார்கள்? நல்ல வேலை நான் எப்படி இந்த கட்சியில சேர்ந்தேன் தெரியுங்களா? 2009 என்னுடைய இனம் ஈழத்தில் அழிக்கப்பட்டது. ஒரே நாளிலே 1.5 லட்சம் தமிழர்களை கொத்து குண்டுகளாக போட்டுக்கு கொண்டளித்த வழியில் நான் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த போராட்டத்தை வழிநடத்துகின்ற பொழுது நாங்கள் முதலாக சேர வேண்டிய கட்சி மதிமுக. நல்ல வேளை வரலாற்றிலே மிகப்பெரிய பிழையை செய்திருப்போம். காலம் மாற்றிவிட்டது. அதன் பிறகு நாங்கள் முடிவெடுத்து நின்றோம். இவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலை நடக்கின்றது. இந்த இனப்படுகொலையை தமிழக வீதியெங்கும் பேசுவதற்கு தமிழ்நாட்டிலே எவனும் இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது காலம் தந்த ஒரு கையிருப்பு. ராமேஸ்வரம் மண் இதே பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இயக்குநர்கள் மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டிலே சின்னஞ்சிறுவனாக போய் நின்று கொண்டிருந்தேன். அப்போது பக்கத்தில் இருக்கிற அண்ணன்மார்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னவென்று, ஒரு அண்ணன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன் நண்பரை, வா நேரமாகிறது வீட்டுக்கு செல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் சொன்னார், ஒருவர் பெயரை சொல்லி சொன்னார், அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், ஒருவர் பேசுவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் யாரடா பேசுவது அப்படி யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கருப்பு சட்டை அணிந்து சேகுவேரா படம் அணிந்து ஒருவர் முழங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், சீமான் முழங்குகிறார், சீமான் முழங்குகிறார். நின்று கொண்டிருக்கிறார். யாரடா அந்த சீமான், யாரடா அந்த சீமான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது காலம் நமக்கு தந்த கையிருப்பு, அதுதான் நம்மை வழிநடத்த வந்த சீமான், நமது அண்ணன் சீமான் என்று 2010 இருந்து தடம் புரளாமல் இருந்த அரசு காலத்தில் வந்து நிற்கின்றோம். எதற்காக நிற்கின்றோம்? படித்த பிள்ளைகள் ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்பி 15 ஆண்டுகளுக்கு மேலாக எவனிடத்திலும் சமரசம் செய்யவில்லை. எழுதிட்டுக் கொள்ளுங்கள். 1 விழுக்காடு 2 விழுக்காடு வைத்திருக்கின்ற கட்சிகளுக்கு தமிழர் அரசியலிலே விலை மதிப்பற்ற அங்கே விலை மதிக்கின்ற ரேட் இருக்கு. ஆனால் அவர்களுக்கு நடுவே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எதற்காக நாங்கள் தொடங்கினோம் இந்த கூட்டம்? இந்த ஒரு எழுச்சி 2009 இருந்தால் என்னுடைய இளம் அங்கே, என்னுடைய இனம் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கும். அப்படி பாதுகாக்க முடியாத வக்கற்றவர்கள் கையிலே அதிகாரத்தை கொடுத்து எதுவும் இல்லாத நெருக்கடியாக இந்த இடத்திலே நின்றீர்கள். இதே எங்கள் அண்ணன் சீமான் கையிலே அதிகாரம் இருந்தால் இங்க இருக்கக்கூடிய மீனவனை தொடுவானா கேட்கிறேன்.
கச்சத்தீவிற்கு நம்முடைய எல்லை கச்சத்தீவிற்கு வந்து சிங்கள கடற்படை அட்டூழியம் செய்து தமிழக மீனவர்களுடைய கைது பண்ணி சிறையில் அடைக்கிறானே, கைது பண்ணுவானா? நல்ல ஒரு ஆண் மகன், நல்ல ஒரு தமிழ் அந்த மண்ணை ஆளவடா. அதுதான் எங்க சிக்கல். தொடர்வண்டி ஏறுவதற்கு பயணச்சீட்டிற்கு காசு இல்லாமல் கழிவறைக்குள் ஒளிந்து கொண்டு வந்த அயோக்கிய பயல் கையில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்ற என் தமிழ் சமூகமே, என் தமிழ் சொந்தங்களே, காசு இல்லைங்க கருணாநிதிக்கு ட்ரெயின்ல வர்றதுக்கு. டிடிஆர் இது பயணச்சீட்டு பரிசோதனை வந்து விடுவார் என்பதற்காக கழிவறைக்கு ஒளிந்து கொண்டிருந்த வந்த ஒருவன் கையில நாட்டை கொடுத்து விட்டு உலகத்திற்கெல்லாம் உணவளித்த விவசாயிகள் இன்றைக்கு ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் வறுமையில் நிற்பதற்கு காரணம் யார்? இவர்கள் தான். இன்றைக்கு விவசாயிகள் விளைய வைத்த நெல் எங்கே இருக்கின்றது? விவசாயிகள் விளைய வைத்த காய்கறிகள் எங்கே இருக்கின்றது? சாலையில் போட்டு விற்பனை செய்வாங்க. இன்னைக்கு விவசாயிகள் விளைய வைத்த நெல் மூட்டைகள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் மழையில நனைந்து மூட்டை உழைத்து இருக்கிறதா?